மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் த மோஸ்ட் அவைட்டட் கலாட்டா ஈவெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நிறைய விஷயங்கள் கட் பண்ண மாதிரியே ஒரு குட்டி ஃபீலிங். எனிவேஸ், அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷ்மி பிரியாவுடைய அழகான சைல்ட்ஹுட் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபேன். அது அவங்களுமே ஸ்டோரியில் ரீஷேர் பண்ணியிருந்தாங்க. செம்ம க்யூட்டாக இருக்காங்க. இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்கா அப்படின்றது எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்றுக்கு ஸ்டார்ட் மியூசிக்கில் கூட தமிழ்நாட்டிலே ட்ரெண்டிங்கில் இருக்க சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க மகாநதிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு கலாட்டாவில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் காவேரின்னு போடல, வீக்கா அப்படின்னு போட்டு கீழே நம்ம சுவாமி அண்ட் லக்ஷ்மியோடைய நேம் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இப்போதைக்கு கரெக்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க பேர் வீக்கா பேர் தான். ஸோ அவங்களுக்கு இந்த வருஷம் ஜோடியா 3வது விருதுமே வாங்கியிருக்காங்க கலாட்டால. ஸோ பிஹைண்ட் நோட்ஸ் விஜய் டெலிவிஷன், அதை தொடர்ந்து இப்போ கலாட்டா பிளாட்ஃபார்ம்லையும் அவார்ட் வாங்கியாச்சு. ஸ்டார்டிங்லேயே பிரவீன் சாரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண அவங்க தான் இன்வைட் பண்ணுறாங்க. பட் ஏவி எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஏவிலாம் மிஸ் ஆகுது. ஒருவேளை ஒன்ஸ் அகைன் இது வந்து குட்டி குட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வெர்ஷன் போல இதோடைய ஏன்னா எல்லாரும் வெர்ஷன் ஒன்ஸ் அகைன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோஸ் நம்ம பிரவீன் சாரோட வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதே இவங்க எந்த மாதிரி பேர் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க ரொம்பவே டஃப்பான பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க தான் இப்போதைக்கு கரண்ட் ஃபேவரேட் அப்படின்னுமே சொல்லுவார். அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எந்த பாயிண்ட் சொன்னாலுமே அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்கலாம் சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து கட் ஆகி இருந்துச்சு. அண்ட் லக்ஷ்மி பிரியா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி என்னுடைய கரியரில் இது மாதிரிலாம் ஒரு கேங் சவுண்ட் போடுவாங்களா அப்படின்லாம் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலக்கிட்டாங்க. அவ்வளோ சவுண்ட் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மகாநதியால் தான் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்கில் அக்செப்ட் பண்ணிக்கல, பட் மகாநதிக்கு பிறகு எங்கள் வீட்டில் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலானாங்க. இப்போ அம்மா அப்பாலாம் அதை பார்த்தா என்னை பற்றி பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் சார்கிட்ட முன்னாடிலாம் சொல்லுவேன் இது மாதிரிலாம் நமக்கு எப்போ தான் நடக்கும் அப்படின்னு. பட் இப்போ அது வந்து நடந்துருச்சு ஃபைனலி. இது வந்து இதுக்கான ரீசன் வந்து பிரவீன் சார் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் சுவாமி அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி டேரக்டர் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. எஸ், நம்ம சார்பாகவும் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ அழகான பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்வளோ அழகான மேஜிக்கை கிரியேட் பண்ணது நம்ம பிரவீன் பென்னட் சார் தான். அண்ட் அதை தொடர்ந்து அவங்களுடைய சாங் சுவாமி அவர்கள் பாடின பிறகு அந்த சாங் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இளமை எனும் பூங்காற்று செம்மையாக பாடினார். அவருடைய வாய்ஸ் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது. ப்ரொஃபஷனல் சிங்கர் அளவுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அப்புறம் அவங்களுடைய டான்ஸ் நம்ம கூட வந்து திருச்சிற்றம்பலம் சாங் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா கண்ணழகா சாங் மாதிரி அவங்க போட்டுட்டாங்க. அண்ட் முன்தினம் பார்த்தேனே 2 சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட ஈவன் ஆண்ட்ரியா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து. அண்ட் ஃபைனலி எல்லாருக்கும் இருந்த ஒரு கேள்வியை அவங்களுமே கேட்டாங்க, ரியல் பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏன்னா அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இன் ஃபியூச்சர் நீங்கள் ரீல் வந்து ரியலாக மாறுமா அவங்க கெமிஸ்ட்ரினால? இது எங்களுக்கு இருக்க டவுட் இல்லை, மற்றவங்களுக்குலாம் நம்ம பசங்களை தான் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்பயும் நான் சொல்கிறேன், எங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறத விட எங்களுக்கும் டேரக்டர் சாருக்கும் இருக்க கெமிஸ்ட்ரியோடைய அவுட்புட் தான் எங்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவர்கள் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் இருந்துச்சு. ஈவன் அதுக்கான ஆன்சர் தான் பிரவீன் சார் ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிட்டாரு, டஃப்பான பேர். ஏன்னா எனக்கு மற்ற பேர்ஸ் எல்லாரையும் வச்சு நான் டைரக்ட் பண்ணும்போது கட் ஆக்ஷன் சொன்னவங்கன்னா ஆக்ட் பண்ணுவாங்க, கட்னு சொன்ன பிறகும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் அவங்க போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கும், அவங்க வந்து நல்லா பேசிப்பாங்க. பட் இங்கே வந்து கட் அப்படின்னு சொன்னது 2 பேரும் வேறு வேறு டைரக்ஷனில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே அதுக்கான ஆன்சர் தான் அவர் கொடுத்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய பியூட்டிஃபுல்லான பேர் சுவாமி அண்ட் லக்ஷ்மி, அக்கா வீக்கா, விஜய் அண்ட் காவேரிக்கு நம்ம சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.